வணக்கம். 10 மணி செய்தி தொகுப்பிற்கு வரவேற்பது நான் லாவண்யா ஸ்ரீராம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் மழையால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குறித்து தஞ்சையிலிருந்து செய்தியாளர் குருநாதன், நாகையிலிருந்து செய்தியாளர் பாலமுத்துமணி, தென்பெண்ணை ஆற்றில் கலக்கும் ஆலை கழிவுகளால் தண்ணீரில் நுரை பொங்கி வருவது குறித்து கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் குமரேசன், மின்சார வாரியம் சார்பாக மின்வாரிய ஊழியர்களின் பாதுகாப்பு கவசமாக வழங்கப்படும் மெட்டல் டிடெக்டர்கள் உள்ள அம்சங்கள் குறித்து சேலத்திலிருந்து செய்தியாளர் திருமலை, கொள்ளிடமாற்றின் கரை சாலை 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடுமையாக சேதமடைந்திருப்பதால் 20 கிராம மக்கள் கடும் அவதிக்காளாகி இருப்பது குறித்து சீர்காழியிலிருந்து செய்தியாளர் பிரசன்னா, திருப்பூரில் வேலைவாய்ப்பு அதிகரித்திருக்கும் நிலையில் தொழிலாளர்களுக்கு அங்கு செய்யப்பட்டிருக்கும் தங்கும் இடம், உணவு, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர், கோவை மாநகராட்சியில் உள்ள ஸ்மார்ட் சிட்டி குளக்கரைகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்காகவும் ரோந்து பணிகளுக்காகவும் அதிநவீன பேட்டரி வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது குறித்து செய்தியாளர் பிரசன்னா, சென்னை வள்ளுவர் கோட்டை பகுதியில் மேம்பால பணிகள் அடுத்த மாதம் தொடங்கவிருப்பது குறித்து செய்தியாளர் தமிழரசி, உதகை மலர் கண்காட்சியில் சுற்றுலாப் பணிகளை மகிழ்விக்க மேலும் புதிதாக மலர் அலங்கார வடிவங்கள் செய்யப்பட்டிருப்பது குறித்து செய்தியாளர் ஐயாசாமி, ராமநாதபுரத்தில் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் மீன்கள் விற்பனை தொடர்பாக செய்தியாளர் வீரகுமரன், வேகமெடுக்கும் விஜயின் தமிழக வெற்றிக்கழக பணிகள் குறித்து செய்தியாளர் செந்தில் ராஜா, நெல்லை பேருந்தில் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் போலீசாரின் விசாரணை குறித்து செய்தியாளர் சிவமணி ஆகியோர் தகவல்களை தரவிருக்கிறார்கள். இவர்களுடன் பேசும் முன்பாக இந்நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சை, நாகையில் அதிகாலையில் பெய்த மழை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் விடிய விடிய பெய்த மழையால் வீதிகளில் தேங்கிய நீர். விழுப்புரத்தில் காலை முதல் பெய்து வரும் சாரல். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவு. பட்டுக்கோட்டையில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவு. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் தவிப்பு. தேனி மாவட்டத்தில் தொடர் மழையால் ஒரே நாளில் 8 அடி உயர்ந்த சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம். 126 அடி உயரம் கொண்ட அணையில் 113 அடிக்கு நீர் உள்ளது. கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 26 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வரும் 31ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திடுக 26 மாவட்டங்களின் ஆட்சியர்களுக்கு மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுறுத்தல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். குடியுரிமை சட்டத்திருத்தத்தின் கீழ் முதற்கட்டமாக 300 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. செங்கல்பட்டு அருகே பழமத்தூர் பகுதியில் அடுத்தடுத்து மோதிய 3 வாகனங்கள். கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயம். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதலுக்கு 45,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம். பொது மாறுதல் கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி தொடங்குகிறது. திருப்பதி மலைப்பாதையில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம். பக்தர்கள் கவனமுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தல். மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கியதற்கு மகிழ்ச்சி தெரிவித்த ரஜினிகாந்த், விஜயகாந்தை மிஸ் செய்வதாகவும் வீடியோ வெளியிட்டு உருக்கம். அது மட்டும் இல்லாம இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் 24 புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை பதிவிட்டிருக்காங்க. ஐபிஎல் கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் ஆறுதல் வெற்றி.
பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்த போதிலும் தொடர்ந்து 4 போட்டிகளில் தோல்வியை தழுவிய ராஜஸ்தான் ராயல்ஸ். தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்து வரும் நிலையில் சென்னையில் இன்று காலை முதல் மிதமான மழை பல பகுதிகளில் பெய்து வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்கிறது? லாவண்யா, குறிப்பாக கடும் வெயிலில் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தினுடைய பல மாவட்டங்கள் தத்தளித்து வந்த நிலையில் தற்போது மிதமான மழை அப்படிங்கிறது சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் காணப்படுகிறது. குறிப்பாக மயிலாப்பூர், அதே போல திருவல்லிக்கேணி, எழும்பூர் உள்ளிட்ட சென்னையினுடைய பிரதான முக்கிய பகுதியில் காலையிலிருந்தே அதிகாலையிலிருந்து இந்த மழை அப்படிங்கிறது மிதமாக இருக்கிறது. குறிப்பாக நாம இருக்கிறது மெரினா கடற்கரை முழுவதும் தற்போது எந்த அளவுக்கு ரம்மியமாக காட்சியளிக்கிறது அப்படிங்கிறத ஒளிப்பதிவாளர் பரத் காமிச்சிட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த நேரத்துக்கெல்லாம் வெயில் வழக்கமாக இந்த மே மாதம் முழுக்க கடுமையாக சுட்டிருந்த நிலையில தற்பொழுது ஆங்காங்கே கருமேகங்கள் காணப்படுகிறது. ஆங்காங்கே குறிப்பாக காலையிலிருந்து வானவில் காட்சிகள் அப்படிங்கிறது அடையார், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தென்பற்றுகிறது. அதே போல தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு தற்போது இந்த மிதமான சூழல் அப்படிங்கிறது பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பதாக பொதுமக்களும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில சென்னையில இன்று நாள் முழுவதும் தொடர்ச்சியாக ஒரு சில இடங்களில் மிதமான முதல் அவ்வப்போது கனமழை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகாலை முதலே மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுத்துமணி இணைந்திருக்கிறார். பாலமுத்துமணி, நாகப்பட்டினம் அந்த இடத்துல சுற்றுவட்டாரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறாங்க? நிச்சயமாக லாவண்யா, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரமாகவே பரவலாக விட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று அதிகாலை 4 மணி முதல் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலுமே தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். இந்த அக்னி நட்சத்திரத்தின் அந்த வெயில் தாக்கம் காரணமாக பொதுமக்கள் அவதி அடைந்து வந்த சூழல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகாலை 4 மணி முதலே மழை பெய்து வருவதால் ஒரு வாரமாக விட்டுவிட்டு பெய்யக்கூடிய மழையின் காரணமாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். திருக்குவளை, வேளாங்கண்ணி, தலைஞாயிறு, வேதாரண்யம் பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல களத்திலிருந்து செய்தியாளர்களும் தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழலில் சென்னையிலும் காலையிலிருந்து சாரல் மழை பெய்து வருகிறது. நாகப்பட்டினத்தில் மழை பெய்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான நேரலையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வருடமாவது காவிரியில் இருந்து நீர் குருவிக்கு ஜூன் மாசம் திறப்பாங்களா, அந்த தேதியில திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களான்னு எங்களுக்கு முன்னறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நாங்க இந்த வருஷம் குருவப்படாம ஒரு பக சாகுபடியா நாங்க மாத்திக்குவோம். அந்த மழை எங்களுக்கு விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி. தஞ்சாவூர் மாவட்டத்திலும் மழை தொடரும் நிலையில் 3 இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குருநாதன் இணைந்திருக்கிறார். குருநாதன், தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் நேற்று அதிகபட்சமாக மழை பதிவாகி இருக்கிறது. இன்று மழையின் அளவு எப்படி இருக்கிறது? அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கோடை வெயில் என்பது கடுமையாக வாட்டி வந்தது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் மழை என்பது பெய்ய தொடங்கியது. தஞ்சாவூர், கும்பகோணம், பாபநாசம், பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், மதுக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியது. இந்த மழை என்பது இரவு நேரங்களிலும் தொடர்ந்து இன்று காலை வரை பெய்தது. இதில் அதிகபட்சமாக பட்டுக்கோட்டை பகுதியில் 158 மில்லிமீட்டர், அதாவது 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியது. இதே போல் மதுக்கூர் பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையும், அதிராம்பட்டினத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் மட்டும் 3 இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகியுள்ளது. சராசரியாக எல்லா இடங்களிலுமே 5 சென்டிமீட்டர் அளவுக்கு மேல் மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை சராசரியாக மொத்தம் 21 இடங்களில் பதிவான மழை என்பது 775 மில்லிமீட்டர், அதாவது 77 சென்டிமீட்டர் அளவுக்கு 77 சென்டிமீட்டர் அளவிற்கு இந்த மழை என்பது பதிவாகியுள்ளது. இதனால் தற்போது கோடை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளும் சரி, பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது நிலத்தடி நீர் மட்டம் உயரும் என்பதாலும் கோடை சாகுபடிக்கு இந்த மழை பெரிதும் உதவும் என்பதால் இந்த மழை தொடர்ந்து பெய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தஞ்சை மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. நேற்று 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகி இருக்கும் நிலையில் இன்றும் மழை தொடர்கிறது. விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.